வணக்கம் மக்களே, வணக்கம். ராமன் எத்தனை ராமனடி என்ற படத்திலிருந்து வீர சிவாஜி ஐயாவின் வீர வசனங்களை என் குரலில் இனிய தமிழில் மலர்கிறது. சிவாஜி ஐயா, மன்னித்து விடுங்கள். அரசே, தங்களின் முடிசூட்டு விழாவிற்கு ஒரு தடை விழுந்திருக்கிறது. ஏன்? மகுடம் தயாராகவில்லையா? இல்லை. பிறகு? காரணம், தாங்கள் தாழ்ந்த ஜாதியாம், அரசியலே அறிய மாட்டீர்களாம், அதனால் முடிசூட்டுக் கொள்ள முடியாதாம். தாழ்ந்த ஜாதி, அரசியலை அறியாதவன். யார்? தானும் நாடனும் ஒன்றென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்து மகுடம் தாங்க முடியாதா? தாதாரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆற்றிலிருந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர்வாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரைத்து வாழெடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி இறை அடிக்க துடித்த வேங்கை போல் எங்கே பகைவர் எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாத என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என சூளுரைத்து இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரினும் இனிய என் மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், வாழ் கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன். பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டா? முடிசூட்டிக் கொள்ள தடை செய்வானாம். அரசியலை நான் அறியாதவனா? அரசு வித்தைகள் புரியாதவனா? எவனோ வந்தவன் சொன்ன வாய்ப்பறைகள் நொந்து போக நான் நோயாளி அல்ல. என்னை விட்டொருவன் இந்த தரணியாலும் தகுதி அடைந்து விட்டானா? ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமே தான் நாடென்று தலைகிரிக்கு திரியும் அந்த புல்லுரிவுகள் எனது முடியை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா? அதோ போர்னா கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய பரியும் எழுந்து நடந்து கோட்டை மதிலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்கவென்று வாழ்த்துறை கூறி வணங்கிய போது ஓ என்று அழுதறித்ததே இந்த கோட்டை தான். அதோ புரதன். போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை. இடுப்பொடிந்தோரெல்லாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும், ஏறு முன்னேறு என வெக்காலமிட்டு பகைவர் தலைவர்கள் கண் என கொய்து முரசம் ஒலித்து நான் முழக்கிய கோட்டை இதுதான், புறந்த இதுதான். அதோ ராஜகிரி. ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க, யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க, என்னடா முடியும் முன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாளெடுக்க, பெட்டையர் கூட்டம் உள்ளம் கலங்க, மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க, நான் கட்டி காத்த கோட்டை இதுதான். அதோ கல்யாண். கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், ஐயோ என்று அலறிய குழந்தைகள், முடிவறியாது தவித்த முதியோர் கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர். பகைவே பொடி பொடியாய் போர்க்களம் ஏந்தி மராட்டிய கொடியை நான் ஏத்திய கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் நீ யார் என்று? எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவனது நெற்றியில் எப்போது இரத்த திலகம் திகழ்ந்து கொண்டே இருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம், மக்களின் மடமையை கொண்டே வளரும் கூட்டம் கேலி பேசுகிறதாம் தாழ்ந்த ஜாதி, அரசியல் அறியாதவன் என்று. இதுதான் முடிவென்றால், இல்லை எனக்கு முடியென்றால் நான் காத்த கோட்டைகள் வேண்டுமோ, கொத்தளங்கள் வேண்டுமோ, வெற்றி பாட்டு வேண்டுமோ, பரவசம் வேண்டுமோ, கரையான் புற்றி என்ன கருணாங்களுக்கு சொந்தமோ, அழியட்டும் கோட்டைகள், இடியட்டும் மதிர்ச்சுவார்கள். அன்னை பவானி, அன்னை பவானி, உன் கண்கள் சிவக்கட்டும், மின்னல் ஒளிரட்டும், இடி இடிக்கட்டும், சூறைக்காற்று மோதட்டும், கொடிமலை பொய்யலை பொழியட்டும்.